பெண் நிருபரை பாலியல் தொந்தரவு செய்ததாக கைது செய்யப்பட்ட தெஹல்கா ஆசிரியர் தருண் தேஜ்பாலின் போலீஸ் காவலை மேலும் 4 நாட்கள் நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெஹல்கா வார இதழ் சார்பில் கடந்த மாதம் கோவா நட்சத்திர ஹோட்டலில் நடந்த ஒரு நிகழ்ச்சியின் போது சக பெண் நிருபரை இதழாசிரியர் தருண் தேஜ்பால் செக்ஸ் கொடுமைக்குள்ளாக்கியதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் தேஜ்பால் மீது பலாத்காரம், பெண்மைக்கு களங்கம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த கோவா போலீசார் அவரை கைது செய்தனர். நீதிபதி ஷோமா ஜோஷி அனுமதியின் பேரில் 6 நாட்கள் போலீஸ் காவலில் தேஜ்பாலிடம் விசாரணை நடந்து வந்தது. போலீஸ் காவல் முடிவடைந்ததை தொடர்ந்து நீதிமன்றத்தில் தருண் தேஜ்பால் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது போலீசாரின் மனுவை ஏற்று தருண் தேஜ்பாலின் போலீஸ் காவலை மேலும் 4 நாட்கள் நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. சம்பவம் நடந்ததாக கூறப்படும் ஹோட்டலுக்கும் அவர் அழைத்துச் செல்லப்பட்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தருண் தேஜ்பாலின் வழக்கறிஞர் 6 நாள் போலீஸ் காவல் முடிந்த நிலையில் மேலும் 8 நாட்கள் போலீஸ் தரப்பில் கேட்கப்பட்டதாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் இருதரப்பு விவாதத்தையும் கேட்ட நீதிபதி இறுதியில் 4 நாட்கள் மட்டும் போலீஸ் காவலுக்கு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவித்தார். Well, the prosecution had sought extension of police remand for a further period of 8 days, and we opposed it. We said that the grounds on which they are seeking extension are not justifiable grounds, and the court should peruse the case diaries and the material on record, and after perusal of those the case diaries and after hearing their arguments, the court has granted them a police remand of only 4 days. டிசம்பர் 2ஆம் தேதி கோவா மருத்துவக் கல்லூரியில் தருண் தேஜ்பாலுக்கு மருத்துவ சோதனையும் ஆண்மை சோதனையும் நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து கோவா ஹோட்டலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டும் அவர் விசாரிக்கப்பட்டார்.